சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பீரமான நடிப்பையும் அதே போல் துடுக்கான நடையையும் மறக்கவே முடியாதுன்னு சொன்னால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவரை போல் இன்ன வரைக்கும் யாரையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். யாராக சினிமாவுக்குள்ளே நுழையணும்னு நினச்சா கூட எல்லாருமே நடித்து காட்டக்கூடியது என்னவோ சிவாஜி கணேசன் அவர்களுடைய வசனத்தையும் அவர்களுடைய நடிப்பையும் தான். இப்படி இருக்கிற நிலையில் ரகசிய மனைவி வைத்து சிவாஜி பேரனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நடந்த கொடுமையை பற்றி பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தோன்னா வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்த சிவகுமார் சிவாஜியின் பேரன் அப்படின்ற தகவல் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறிச்சு. சிவாஜியின் மகன் ராம்குமார் இன்னொருவரினுடைய மனைவிக்கு பிறந்தவர் தான். இவர் நடிகை ஸ்ரீபிரியாவின் சகோதரி மீனம்மாவோட ரகசியமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே சிவகுமார் தன்னுடைய மகன் சொன்னது கிடையாது. இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒரே மனைவியுடன் வெளிப்படையாக வாழ்க்கை நடத்தியவர். அவர் நடிகை பத்மினியுடன் கிசுகிசுவில் சிக்கிய போது கூட பத்மினி வெளிப்படையாகவே நாங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டும் சொல்லிட்டாங்க. அதே போல பிரபு அவர்கள் சர்ச்சையில் சிக்கிய போதும் கூட சிவாஜி அவர்கள் மொத்த குடும்பத்தையும் அழைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஆனா அவர்களுடைய மகன் நல்லவர் அப்படின்ற போர்வையில் இருக்கிறாரு. ஆனா ராம்குமார் ஸ்ரீபிரியா அவர்களின் சகோதரியுடன் பழக்கம் ஏற்பட்டு ஒரு மகனும் இருக்காங்க. ஏன் அவர் இப்படியெல்லாம் வெளியில சொல்லாமல் இருக்காரு? ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை பெற்ற பிறகும் அந்த பெண்ணை வஞ்சிப்பது மிகப்பெரிய தவறு. அதோட குழந்தை வஞ்சிப்பது ரொம்ப ரொம்ப தவறு. சமுதாயத்தில் அந்த பையன் எப்படி வாழ்க்கையை நடத்துவான்? சொத்து கொடுக்கலன்னா கூட பரவாயில்லை, ஆனால் என் வாரிசு தான் அறிவிக்கிறதுல என்ன வந்துட போகுது? சிவாஜி கணேசன் என்ற கம்பீரமான ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு இது போன்ற ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்து தவறான விஷயத்தை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்னா பெரிய குடும்பத்தின் மகன் என்பதற்காக எது வேணாலும் செய்யலாமான்னு சிவகுமாரை பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமாகத்தான் இருக்குது. இதை நான் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோடையும் பேசலன்னு, ராம்குமார் பெயரையும் கெடுக்கலனும், சிவாஜியினுடைய பெயர் தான் கெடுதனும் அந்த பிரபலம் சொல்லியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் வைரலாக பகிர்ந்துட்டுருக்கு. எங்கே சொத்துக்கு பங்கு கேட்டு வந்துருவாரோ அப்படின்றதுக்காக தான் அவர் இப்படி செய்கிறாரோ அப்படின்ற மாதிரியும் அந்த பிரபலம் சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்பவே வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே எல்லோருக்குமே ஷாக் கொடுக்கக்கூடிய வகையில் தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே மீட்டிங் நடத்திருக்கிறாங்க. நிர்வாணமாக பேபி பம்ப் ஃபோட்டோஷூட்டு மிரட்டியிருக்காங்க ராதிகா ஆப்தே அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. 39 வயதில் நடிகை ராதிகா ஆப்தே பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. 4 நாட்கள் முன்னதாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் பெண் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே மீட்டிங் ஒன்றில் பங்கெடுத்து லேப்டாப் மற்றும் குழந்தையோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பகிர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது கர்ப்பகாலத்தில் நடத்திய ஃபோட்டோஷூட் புகைப்படங்களையும் வெளியிட்டு சமூக வலைதளத்தை அதிர வச்சிருக்காங்க. 2005 இந்தியில் வெளியான வா லைஃப் ஹாத்தே ஹைசி படத்தின் மூலம் சினிமாவில் நுழைந்த 2012 தமிழில் பிரகாஷ்ராஜ் இயக்கி நடித்த தோனி படத்தின் மூலம் அறிமுகமானாங்க. அழகுராஜா, வெற்றி செல்வன் படங்களில் நடித்து வந்த ராதிகா ஆப்தே பாரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கபாலி படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பிரபலமானாங்க. 2013 பார்த்தோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2011 ஃபெனிடிக் டெய்லர் என்பவரை லண்டனில் சந்தித்து காதல் வயப்பட்ட ராதிகா திருமணத்தை 2013 நடத்தி முடிச்சாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் வரை பலருக்கும் அவர் திருமணமானவர் அப்படின்றதே தெரியாத ரகசியமாக இருந்துச்சு. சுமார் 11 ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு கர்ப்பமான நிலையில் அதை அறிவித்த ராதிகா ஆப்தே 4 நாட்களுக்கு முன்னர் பெண் குழந்தை பிறந்ததாக ஃபோட்டோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த ப்ராஜெக்டுக்கான மீட்டிங்கை குழந்தை பிறந்ததற்கு பின்பு முதல் முறையாக சந்திக்கிறேன்னு லேப்டாப் முன்பாக ஜூம் மீட்டிங்கில் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தபடியே புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இது சமூக வலைதளங்களில் என்னடா இது ரொம்ப போல்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மாறி இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.